வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கண்ணீர் அழுத்த நோய்க்கு ஆளாகியுள்ள தென் அமெரிக்க சிறுத்தையின் வலது கண் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. சென்னை வண்டலூர் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வரும் ரிக்கி என்ற 15 வயது தென் அமெரிக்க ஆண் சிறுத்தைக்கு கண்ணீர் அழுத்த நோயால் பார்வை பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் வாஷிங்டன் ஸ்மித்சோனியம் நிறுவனம் ஆகியவற்றில் பணிபுரியும் கால்நடை மருத்துவர்கள் சிறுத்தையை நேரடியாக பார்வையிட்டனர். அப்போது குணப்படுத்த முடியாத அளவுக்கு அதற்கு நோய் முற்றிவிட்டதால் கடும் வலியை குறைக்கும் வகையில் கண்களை அகற்ற நிபுணர்கள் பரிந்துரைத்தனர். இதனையடுத்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது சபியுஸ்மா தலைமையில் பூங்கா விலங்கு மருத்துவர்கள் அடங்கிய மருத்துவக் குழுவினர் ஞாயிற்றுக்கிழமையன்று சிறுத்தையின் வலது கண்ணை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றினர். விரைவில் மற்றொரு கண்ணும் அகற்றுவதற்கு முடிவு செய்துள்ளனர். பார்வை குறைபாடு ஏற்பட்ட ஆரம்ப நிலையிலிருந்து அதற்கு தகுந்தவாறு வாழ்வதற்கு சிறுத்தை பழகிக் கொண்டதால் இரு கண்களை இழந்தாலும் சிறுத்தையின் அன்றாட நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏதும் ஏற்படாது என்று வண்டலூர் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.